வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு காய பத்தி பார்க்க போறோம். அந்த காய் நம்ம உடம்புல இருக்கிற அத்தன பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது என்ன காய்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ நான் ஒண்ணொன்னா சொல்லிட்டு வரேன். எத்தன பேர் கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். கண் பார்வைய சரி பண்ணுமா? சரி பண்ணும். ஏன்னா, இதுல விட்டமின் ஏ ஜாஸ்தியா இருக்கு. பீட்டா கேரட்டின் ஃபார்ம்ல. வயசான காலத்துல கூட நம்மளுடைய பார்வை திறன அதிகரிக்க செய்யுது. ரொம்ப அனீமிக்கா இருக்கீங்களா? இந்த காய எடுத்துக்கோங்க. ஏன்னா, இதுல அயர்ன் ஜாஸ்தியா இருக்கறனால, நம்மளுடைய ரத்த சோகை பிரச்சனையும் இது சரி பண்ணுது. வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதுல கேலரீஸ் கம்மியா இருக்கு. அது போக சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ராலும் கம்மியா இருக்கு. இன்சுலின்ல இருக்கிற பெப்டைட்ஸ் அண்ட் ஆல்கலாய்ட்ஸ் இதுல இருக்கறனால, நம்மளுடைய சுகர் லெவலையும் இது கண்ட்ரோலா வச்சுக்குது. இந்த காயில இயற்கையாவே நார்ச்சத்தும், நீர்ச்சத்தும் இருக்கறனால, இது கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கு. இத நீங்க சமைச்சோ, அப்படி இல்லைன்னா, இத டைரக்ட்டா ஒரு ஜூஸ் எடுத்து கொஞ்சமா தேன் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன்ல இருந்து உடனடியா ஒரு நிவாரணியா இருக்கும். அது இல்லாம பைல்ஸ் பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வா இருக்கு. இது லிவர்ல இருக்கக்கூடிய அன்வான்டட் டாக்ஸின்ஸ் எல்லாம் பியூரிஃபை பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காயில அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கறனால நம்ம பாடி ஹீட்டையும் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இந்த காய் ஒரு தீர்வா இருக்கு. வயித்துல வர்ற புண்ணு, எரிச்சல், யூரின் பாஸ் பண்ணும்போது வர எரிச்சல் எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. அஜீரண கோளாறா இருக்கு, இல்ல வயிறு உப்பிசமா இருக்கு, இல்ல வயிறு மந்தமா இருக்கிறப்போ, இந்த காய சின்ன சின்ன துண்டா நறுக்கி அதுல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து, 1/4 டீஸ்பூன் மஞ்சளும், உப்பும் சேர்த்து கொதிக்க வச்சு, அத வடிகட்டி குடிச்சீங்கன்னா, வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் உடனே சரியாயிடும். ஹார்ட்டுக்கு நல்லதா? ரொம்பவே நல்லது. ஏன்னா, இதில பவர்ஃபுல் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் நெறைய இருக்கறனால, அதனால நம்ம பாடியில வர இன்ஃப்ளமேஷன், கொலஸ்ட்ரால் லெவல், பிரஷர் எல்லாத்தையும் இது குறைக்கிறனால, ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. கிட்னிக்கு நல்லதா? கிட்னிக்கும் நல்லது தான் இது. இதில இருக்கிற சத்துக்கள் நம்மளுடைய டாக்ஸின்ஸ ஃப்ளஷ் அவுட் பண்றனால, நம்ம கிட்னி ஸ்டோன் ரிஸ்கையும் இது கம்மி பண்ணுது. இத சொல்ல மறந்துட்டேனே! நம்மளுடைய இளநரை பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வா இருக்கு. இந்த காய நல்லா கிளீன் பண்ணி, சின்ன சின்னதா கட் பண்ணி, வெயில்ல காய வச்சு எடுத்து, அத ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில நல்லா மிதமான சூட்ல காய்ச்சி எடுத்தீங்கன்னா, இந்த காயோட கலர் டோட்டலா மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த எண்ணெய நல்லா ஃபில்டர் பண்ணி, இத டெய்லி தேய்ச்சுட்டு வந்தாலும் சரி, அப்படி இல்லன்னா, நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய தேய்ச்சு, தலையில ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தாலும், இளநரை சீக்கிரமாவே சரியாயிடும். இது சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதா இருக்கு. இந்த காயிலிருந்து கிடைக்கக்கூடிய நார் நம்ம எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். அத வாங்கி நம்ம டெய்லி குளிக்கும்போது அத தேய்ச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா, நம்ம சரும நோய்களுக்கெல்லாம் இது ஒரு தீர்வா இருக்கு. நம்ம பாடியில இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறனால தானே இவ்ளோ பிரச்சனை வருது. இத சாப்பிடுங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அத்தன பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வா இருக்கா? இந்த காய நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடுறது? நீங்க இத எப்படி வேணாலும் செய்யலாம். எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். அப்படி ஒரு வெர்சடைல் வெஜிடபிள் இது. இத நம்ம கூட்டு, பொரியல், வறுக்கிறது, பொரிக்கிறது, அது போக சாலடாவும் சாப்பிடலாம். இப்பல்லாம் இத ஜூஸு, ஸ்மூதியா கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது என்ன காய்ன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னும் என்ன காய்ன்னு தெரியலையா? இருங்க, உங்களுக்கு க்ளூ குடுக்கறதுக்காக ஒரு 2 பேர வர சொல்றேன். அது என்ன காய்டா? அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? இது ரொம்ப லாங்கா இருக்கு. இது என்ன கலர்ல இருக்கு? மீன் இது ஹெல்தி ஃபுட்டு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது என்ன காய்னா, பீர்க்கங்காய் தான். கரெக்ட்டா கண்டுபிடிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு கங்ராட்ஸ். சரி, இப்போ இதில இருக்கிற சத்தெல்லாம் பார்த்தாச்சு. இத வச்சு ஈஸியா என்ன செய்யலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த காய் எல்லாத்து கூடயும் மேட்ச் ஆகும். இப்ப செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷுமே நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்ளோ சூப்பரான பீர்க்கங்காய் கடைசல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியா, குயிக்கா யார் வேணாலும் செய்யலாம் இந்த டிஷ்ஷ. இதுக்கு நான் 2 பீர்க்கங்காய நல்லா தோல் சீவி கட் பண்ணிட்டு, கூடவே 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 4 பச்சை மொளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் மொத்தமா குக்கர்ல போட்டு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துட்டு, தாளிச்சு கொட்டி ஒரு மத்து போட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா, பீர்க்கங்காய் கடைசல் ரெடி.
50 ml தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சமையலும், இதுக்கு முன்னாடி சொன்ன குறிப்புகளும் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து சேனலை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.